வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. என் பேர் சாமிநாதன். இது எனக்கு அம்மா அப்பா வச்ச பேர். எனக்கு நான் சினிமா டைரக்டரு. என் பேர் சாமி. நான் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். அது கூகுளெல்லாம் பார்த்துக்கலாம். என்னை பற்றி அவ்வளோ டீட்டெயில் சொல்ல தேவையில்லை. நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு யோசித்தோம்னா, எனக்கு பயங்கர கோவம் வரும். கோவம்னா நான் சுனாமியோட அதிகமாக கோவப்பட்டிருக்கேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய நடிகையை, பேர் சொல்ல வேண்டாம், 25 படம் பண்ண ஒரு நடிகையை நான் 2வது படம் பண்ணுறப்போ ஓங்கி ஒரு அறை விட்டுட்டேன் ஸ்பாட்டில். பப்ளிக்காக 300 பேருக்கு முன்னாடி. அதில் 1.5 லட்ச ரூபா நஷ்டம். எனக்கு 1 வருஷம் தடை. இப்படி அந்த கோபம் ஏன் இப்படி வருது அப்படின்னு நான் நிறையா சில நான் தேடி போகல. ஆனால் விஜய் அப்பாட்ட நான் ஒர்க் பண்ணேன், எஸ் சந்திரசேகர்கிட்ட. அவர் ஜக்கி வாசுதேவிட்ட கூப்பிட்டு போனார். அப்புறம் அதுவும் பத்தலை. மறுபடியும் பிரம்மகுமாரி சென்று தோட்டாத்தரணியோட பத்மஸ்ரீ தோட்டாத்தரணியோட தம்பி மவுண்ட் அப்பு கூப்பிட்டு போனார். எல்லாம் போயிட்டு வரோம். அப்பவும் கோபம் குறைய மாட்டேங்குது. சரி, என்ன பண்ணலாம்? அப்போ தான் என்னோட நண்பர், என்னோட கிளாஸ்மேட்டு, அவர் அடிக்கடி வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் பேர் மஸ்கட் ராஜா அருள் செல்வம், அந்த மாதிரி அவர் பேர். அப்போ எல்லாம் இது கேட்குறப்ப என்ன அவர் மொக்க போடுறாரு, என்ன அது வாழ்க வளமுடன் அப்படின்னு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஏன்னா அவருக்கு 15 வருஷமாக நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அதை. அப்படி இருக்கப்போ இப்போது வந்தோம், சினிமாவில் போராடணும், ஜெயித்தோம், கொஞ்சம் சம்பாதிச்சோம். பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. பைப்போலார் டிஸார்டர் 3 வாட்டி வந்திருக்கு. ஏன்னு யோசிக்கிறப்போ சரி ஒரு வாட்டி இங்கே போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். பார்த்தா சும்மா என் பொண்ணு, அவளுக்கு +1 முடிச்சிட்டா. இப்போ +2 நாளையிலேருந்து ஆரம்பிக்குது. அவன் டூர் போகிறது மாதிரி நானும் வர்றேன்னு வந்தா. சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண கிளாஸ் எல்லாமே ஒரு 2 ஹவர்ஸ் பண்ணுவாங்க, இல்லை 4 ஹவர்ஸ் பண்ணுவாங்க, பிரேக் விட்டுருவாங்க, மறுபடியும் ஈவினிங். அப்படி தான் இங்கே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சிலபஸ் மாதிரி பண்ணுறாங்க. இது எப்படி சொல்கிறது? இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் 6 அடி உயர ஆள், பயங்கரமான ஒரு திமிரு பிடிச்சவன் அப்படின்னு நினச்சேன் நான். ஓகே, நான் இவ்வளோ எமோஷனல் ஆள். ஏன்னா சீன் பண்ணுறப்போ, படம் பார்க்குறப்பே அழுவேன் நான். அவ்வளோ உணர்ச்சி மயமான ஆள். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உடம்பு, அறிவு, உயிர், மனசு அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தனித்தனியாக ப்ராக்டிஸ். உடம்புக்கு ப்ராக்டிஸ், உயிருக்கு ப்ராக்டிஸ், காயகல்பம், மனசுக்கு ப்ராக்டிஸ், தவம், அப்புறம் உணவுக்கு ப்ராக்டிஸ். இங்கே எல்லாத்தையும் சொல்லணும். இப்போ இதை என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயங்களை ரொம்ப ஔவையார் சொன்னது மாதிரி, கடுகை தொலைத்து எழுகடலை புகட்டி குறுக தெரித்த குரல் அப்படின்னு சொல்லுவாங்க குரலை பற்றி. அந்த மாதிரி இந்த மனவளக்கலையை இவ்வளோ பெரிய விஷயங்களை 5 நாளுக்குள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, ஒரு 3 மணி நேரம் படத்தை ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லர் கொடுக்குறது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்னால் 90%, 99% இன்வால்வ் ஆக முடிஞ்சது. ஏன்னா எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ நான் முதல்ல எல்லாம் மல்டி டாஸ்க். காலைல ஏந்திரிச்சோன்னே பார்த்திபன் சார்ட்ட நான் இருந்ததுனால என்ன பண்ணணும்னு டாக்டர் எழுதுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். அதனால நிறைய மைண்டுக்குள்ள டிராஃபிக் ஜாம். அப்போ என்னால் எஃபிஷியன்சி குறைஞ்சி போச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எது அது எண்ணம் ஆராய்ஞ்சு, எது ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எது முதல்ல பண்ணணும், 1 by 1 தான் பண்ணணும். இப்போ அது இயற்கையே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வேளை சாப்பிட்டு அது செரிச்சாதான் அடுத்த வேளை சாப்பிட பசி வரும். ஒரு குழந்தைய சுமந்து அது டெலிவரி ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை சுமக்க முடியும். நம்ம தான் அன்வான்டா ரொம்ப இதுக்கு அடுத்தடுத்து இப்படி குழப்பிக்கிறோம். இதுக்கெல்லாம் எண்ணம் ஆராயிறது, அப்புறம் சினம் தவிர்த்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் உணர்ந்திருக்கேன், கற்றுருக்கேன். இப்போ எனக்கு டூல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் டூல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதில் நிறைய வர முடியும். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என் பொண்ணுகிட்ட கேட்டாங்க உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது, நல்ல அண்மையான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு. மகரிஷி பெரியார் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நல்ல சூழல் வேணுங்கிறத டிசைட் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் இதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாரும், நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாமின்னா ஒருத்தர் சிவன்பாங்க, இன்னொருத்தவங்க அல்லாம்பாங்க, இன்னொருவங்க இயேசும்பாங்க. அதுக்கு அடுத்தது ஆல்டர்னேட் ஒரு மாற்றமா ஜோதி தான் கடவுள் அப்படின்னு வள்ளலார் சொன்னார். அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஆசான் அறிவு தான் கடவுள்
அறிவுக்குன்னு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. உலகத்திலேயே நம்ம எது உண்மையே அறிவு தான் கடவுள். அறிவு தான் கடவுள். அறிவை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எங்கே வேணாலும் உயர முடியும். நாமும் நல்லா இருக்கலாம், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கலாம், நம்ம ஊரும் நல்லா இருக்கலாம். இந்த வையகம் நம்ம ஆசைப்படுற மாதிரி வையகமும் நல்லா இருக்கலாம். நம்மளால முடிஞ்சது இல்லை என்னால் முடிஞ்சது நம்ம எல்லாரும் இதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதான் என்னோட ஆசை. எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த அமைதி, இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த அறிவு, இது எல்லாம் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம பண்ணணும். நான் பண்ணுவேன். மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மள்ட்ட டூல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம உயர்ந்த நிலைக்கு போக முடியும். இது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நான் அதை அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். இங்கே கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்க வாழ்க வளமுடன். நன்றி.